ஆக்சுவலாக வாழ்க்கையில் எதையாவது பண்ணி எப்படியாவது வரணும்னு நினச்ச எங்களுக்கு ஃபஸ்ட் அடி விழுந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணோம் நியர் ப்ரூவ்ன்ட்டு. ஸோ பயங்கரமான அடி விழுந்துச்சு, பயங்கரமான நட்டம். ஸோ நல்ல பீக்கில் போன ஒன்று டப்புன்னு கீழே இறங்கி நின்றுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னடா பண்ண போகிறோம்னு நினச்சி இப்போ வரைக்கும் அந்த கடன்லேருந்து நாங்கள் மீளவே இல்லை. ஸோ அப்படி தான் இப்போ வரைக்கும் லைஃப் போயிட்டுருக்கு. ஸோ அதையும் தாண்டி என்னோடய ஒய்ஃப் ரொம்ப நாளாக ஆக்சுவலாக நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் ரொம்ப ஓடுறேன் அப்படின்னு சொல்லி எனக்காக அவள் ஏதாவது பண்ணணும், என்னோடய டைமை குறைக்கணும்னு சொல்லி ஸோ ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண விஷயம் தான் இது. ஸோ அவளுக்கு என்னென்ன வேணுமோ அதை நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதை நான் எந்த வண்டியில் வேணாலும் பண்ணுவேன், எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் வேணாலும் போய் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி நான் இப்படி இருக்கேன் அப்படின்னா ஆக்சுவலாக அதுக்காக தான் காரணம். அதில் வந்து மாற்றமே இல்லை. ஏன்னா என் டைமை குறைக்கிறதுக்காக இப்போ அவள் டைமை குறைச்சி ஸோ பாப்பாவையும் வச்சு அவள் பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கான சப்போர்ட் தான் ஆக்சுவலாக அந்த பைக். ஸோ இப்போ நான் நிற்கிறதுக்கான காரணமும் அவளுக்காக தான். அவள் எனக்காக நிற்கிறேன், நான் அவளுக்காக நிற்கிறோம். ஸோ 2 பேரும் மாற்றி எங்களுக்கே நின்றுக்கிறோம். ஸோ இப்போ என்னன்னா எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் நிற்கிறீங்க, கடைசி வரைக்கும் நில்லுங்க. ஸோ இதே மாதிரி கண்டிப்பாக போயிட்டே இருப்போம். ஸோ யாரையும் மறக்கவும் மாட்டோம், ஸோ யாரையும் விடவும் மாட்டோம். எங்களுக்கான சப்போர்ட் நீங்கள் கொடுத்துட்டே இருங்க. வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஸ்டேஜ் நாங்கள் யாருக்காவது சப்போர்ட் பண்ணுற நிலைமைக்கு நாங்கள் வருவோம். ஸோ அன்றைக்கி கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருப்போம், நல்லா இருக்கணும், கண்டிப்பாக நல்லா இருப்போம்.